ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு போண்டாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்துருக்கோங்க. பெருங்காயம் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுங்க. பூண்டு 6லேருந்து 7 பல்லே எடுத்து இது மாதிரி அரிஞ்சு வச்சுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க, மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்துங்க. பச்சை மிளகாய் 6 மிளகாய் எடுத்துங்க. அதே போல் கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துங்க. கொத்தமல்லி தழை தேவையான அளவு எடுத்துங்க. எண்ணெய் பொரிக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நீங்கள் பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டிலே ரெடிமேடாக நீங்கள் பண்ணாலும் சரிங்க. ஸோ இது பஜ்ஜி மிக்ஸ் நம்ம 1 கப் எடுத்துருக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வானிலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க. பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பெருங்காயம் நல்லா இதானோடனே நம்ம இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறோங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா வெடிச்சுட்டு அந்த பருப்பு நல்லா செவக்க வரணுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா செவந்துக்குச்சு. இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பூண்டை போடுறோங்க. இதில் நல்லா செவந்துக்குச்சு. இப்போ பூண்டை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பூண்டு ஒரு வணக்கணுன்னே இதில் பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். தூளை இது மாதிரி நல்லா நறுக்கி வச்சுங்க. தூளை நறுக்கி வச்சுங்க, இல்லைன்னா வாயில் படும். ஸோ இது நல்லா வணங்கினோடனே இதில் நம்ம பெரிய வெங்காயம் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வணக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்குங்க. நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம இப்போ இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாங்க. ஸோ உருளைக்கிழங்கு இது மாதிரி மசிச்சு விட்டுங்க நல்லா கையில். ஸோ இதை நம்ம வணக்கணுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் ஆட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா உள்ளுக்கு நம்ம பூர்ணம் தான் வைக்க போகிறோம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இது மாதிரி ப்ளைனாக கூட செய்யலாங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையை இறக்கும் போது ஆட் பண்ணிவிட்டு இதை இறக்கிட வேண்டியதாங்க. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணுன்னே இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. ஸோ இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. பாருங்கள், இந்த இது நம்ம வடை சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ உருளைக்கிழங்க நம்ம தண்ணி கிண்ணி விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இது மாதிரி உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் கூட நம்ம இது மாதிரி நசுக்கி விட்டுருங்க. அப்போ தான் அந்த உப்பு அந்த காரம் எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல ஏறும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ தண்ணி விடாமல் இது மாதிரி வணக்கணுங்க. அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்க நமக்கு வரும். இப்போ நாங்கள் பஜ்ஜி மிக்ஸ் வீட்டில் தயார் பண்ணதை யூஸ் பண்ணுறோங்க. உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடலை மாவு 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி மாவு ஒரு 1/2 கப் எடுத்துங்க. ஸோ அந்த ரேஷியோவில் மாவை முதல்ல ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் பெருங்காயம் ஆட் பண்ணுறோங்க. ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த மாவுக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பெசரி வைக்குங்க. இதை கிளறியே எடுத்து வச்சுங்க. தண்ணி நிறைய விட வேணாங்க. நம்ம பஜ்ஜி மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி எடுத்துங்க. அந்த பதத்துக்கு எடுத்துங்க. மாவு பதம் இப்படி தாங்க இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ஸோ அந்த அளவுக்கு இதை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. நல்லா கரைச்சி வச்சுங்க. அதே போல் நம்ம உருளைக்கிழங்க உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோங்க. ஸோ வானிலையில் எண்ணெய் விட்டு எண்ணெயும் நம்ம சூடாக்கி வச்சுருக்கோங்க. இந்த மாவில் நம்ம உருண்டையை எடுத்து இது மாதிரி போட்டுருங்க. ஸோ உருண்டை இந்த மாதிரி சைஸில் பிடிங்க. ரொம்ப பெரிய சைஸ் பிடிக்க வேணாம், அப்புறம் போண்டா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம ஒவ்வொன்றா இந்த மாவில் இது மாதிரி பிரட்டி விட்டு அது நல்லா இது மாதிரி கையில் இது மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பார்த்து ஜாக்கிரதையாக விடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம எண்ணெயில் விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது எடுத்தோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு போண்டா தயாராகிடுங்க. அதனால் குறைச்சி வச்சுட்டு போடுங்க. பாருங்கள், போண்டாவை நல்லா இது மாதிரி திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. அனல் மிதமான சூட்டில் வச்சுங்க. இப்போ பாருங்கள், போண்டா நல்லா வெந்துடுச்சு. இந்த இதில் கலரில் நம்ம இதை எடுத்து பிளேட்டிங்க்கு எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. ஸோ சத்தம் கொஞ்சம் அடங்கணுன்னே நம்ம எடுத்துடணுங்க. இதை உருளைக்கிழங்கு போண்டா தயாராகிடுச்சுங்க. பார்க்குறப்ப நம்ம சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா? செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.